இன்றைக்கி வந்து நம்ம வீட்டில் குமுலா மீன் குழம்பு, மாங்காய் போட்டு குமுலா மீன் குழம்பு வச்சுருக்கேன். மணமே சூப்பராக இருக்குது, செமையாக இருக்குது மணமே குமுலா மீன். அதுக்கப்புறம் குமுலா மீன் வறுவல் ஃப்ரெண்ட்ஸ். குமுலா மீன் வறுவல், குமுலா மீன் குழம்பு இன்றைக்கி நம்ம வீட்டில். மீன் வறுக்கிறது, மீன் குழம்பு வைக்கிறதுலாம் நிறைய நான் முன்னாடி போட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். என்னோடய வீடியோவில் போய் பார்த்தீங்கன்னா எப்படி மசாலா போடுறது, வறுக்கிறது எல்லாமே தெரியும். பாருங்கள், இது மாதிரி நல்லா திக்காக இருக்கணும் மசாலா, அப்போ தான் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி தாவா வந்து மீன் பிடிக்காது. இந்த மாதிரிலாம் வறுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும், முறுமுறுன்னு இருக்கும் மீன். புள்ளையும் நல்லா வெந்து சாஃப்டாக இருக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மீன் நல்லா வறுத்துருச்சு. இப்போ வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். அந்த மீன் வறுத்த எண்ணெய் திருப்பி ரிவைன் பண்ணி நம்ம யூஸ் பண்ணி சாப்பிடக்கூடாது. அதனால் இந்த மாதிரி தவாவில் வறுத்தோம்னாக்க எண்ணெய் நிறைய பிடிக்காது. நான் தான் வறுத்துருக்கேன் பாருங்கள், நல்லா சிவந்துருச்சு. இப்படி எடுத்துடலாம், ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கே நல்லா தெரியும் வறுத்தது எப்படி வறுத்துருக்குன்னு. பாருங்கள், மேலே நல்லா முறுமுறுன்னு உள்ளே சாப்பிட்டா நல்லா வெந்திருக்கு பாருங்கள். இந்த மாதிரி தான் மீன் வறுக்கணும். நான் ஒவ்வொரு அம்மா அப்பாவுக்கும் ஃப்ரெண்ட்ஸ், ஒவ்வொரு அம்மா அப்பாவுக்கும் ஆம்பளை பிள்ளை இருக்கணும். தன்னோட மகன்னா ஒரு தாயை காப்பாற்றிடுவான். அந்த தாய் மேலே மண் யாராவது ஒருத்தன் எடுத்து போட்டால் அவன் மேலே சாக்கடை அள்ளி ஊற்றி அடி அடின்னு அடிச்சிடுவான். ஒரு அம்மா அப்பாவுக்கும் மகன்தான் முதல்ல முக்கியம். எனக்கு பையன் இல்லாமல் நான் ரொம்ப அனாதையாக இருக்கேன். எனக்கு ஒரு மகன் இல்லாமல் வேதனைப்படுறேன். இந்த உலகத்தில் இருக்கிற மகன்கள்லாம் ரொம்ப நல்லா இருக்கணும், நீண்ட ஆயுளோடு இருக்கணும். நான் ஒவ்வொரு நாளும் பிரார்த்தனை பண்ணுறேன். உலகத்தில் உள்ள மகன், எல்லா மகனுமே என்னோடய மகனாக நினச்சி ஒவ்வொரு நாளும் நான் பிரார்த்தனை பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப நன்றி.